கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உள்ள அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் பிறந்த திருநாளுக்கு பிந்தின ஞாயிறு, த ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் கிறிஸ்மஸ். இந்த நாளிலே கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள நாம் கூடி வந்திருக்கிறோம். இது இன்னொரு விசேஷ நாள். இந்த வருடத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதுதான். கடவுளை ஆராதிப்பது என்பது மிக சந்தோஷமான ஒரு அனுபவம். அவருடைய வார்த்தைகளை கேட்பது என்பது உலகில் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் பொண்ணுக்கும் நிகரானதல்ல, எல்லாவற்றை காட்டிலும் மேலானது. ஏனென்றால் அந்த வார்த்தை மாத்திரமே நிலைத்து நிற்கக்கூடியது. அந்த வார்த்தையானவர் மாமிசமாகி நம்மிலே வந்து வாசம் செய்த அந்த நிகழ்வைத்தான் நாம் கிறிஸ்துமஸாக ஆசரித்தோம். இந்த நாளில் அந்த வார்த்தையானவர் மாமிசமாகி அவர் வளருகின்ற அந்த காரியத்தையும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதையும் இந்த நாளில் நாம் தியானம் செய்யலாம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 40 வரை. அதனை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி மிக சிறப்பாக ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அலங்கரித்தீர். நாங்களும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே அதற்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை விடுதலை ஆக்க வந்தாலும் கூட நீர் அதற்கும் ஆண்டவரே நீர் சுவாமி கர்த்தாவே தன்னை ஒப்பு கொடுத்து அதனை நிறைவேற்றினீர். நாங்களும் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் என்பதை நாங்கள் மறவாமல் உம்முடைய கிருபை எங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் நீதி நியாயத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து எங்களை உங்களுடைய பாதத்தில் ஒப்படுக்கிறோம். எங்களை நீரே வழிநடத்தும். உங்களுடைய நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்தும் சுவாமி. உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ உடைய வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்தி காத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு தலைப்பாக த ரிலிஜியாசிட்டி ஆஃப் சிமியோன் அண்ட் ஆனா. சிமியோன் என்ற கடவுளுடைய ஊழியக்காரர் மற்றும் ஆனா என்ற ஒரு கடவுளுடைய வயது முதிர்ந்த ஊழியக்காரர்கள். இவருடைய பக்தி வைராக்கியம், இதன் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த நாளில் பார்க்கலாம். முதலாவதாக இதன் மூலமாக 3 காரியங்களை இந்த பிரசங்க பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, நியாயப்பிரமாணத்தின்படி இயேசு கிறிஸ்துவனுடைய தகப்பனாரும் தாயாரும் இயேசு பாலனை கடவுளுக்கு என்று ஒப்புக் கொடுக்க வருகிறார்கள். இதுதான் முதலாவதாக நாம் தியானிக்க இருக்கின்ற பகுதி 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்குமாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:22 24 வரைக்குமாய். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்பது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இந்த 22 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் படிக்கின்ற போது ஒரு வார்த்தை மட்டும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. அது எந்த வார்த்தை? ரிப்பீட் ஆகுது. ஒவ்வொரு வசனத்திலையும் அந்த வார்த்தை மட்டும் ரிப்பீட் ஆகும். லா, எஸ், நியாயப்பிரமாணம். பாருங்க, ஃபர்ஸ்ட்ல மோசேயின் நியாயப்பிரமாணம் என்று இருக்கிறது. 2வது வசனத்துல கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, 3வது 24ஆம் வசனத்துல கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி, எழுதியிருக்கிறபடி, சொல்லி இருக்கிறபடி. அது 22ல நியாயப்பிரமாணத்தின் படியே. ஸோ law is very important. The word law, Torah, நியாயப்பிரமாணம்
அது இந்த பகுதியில் பார்க்கின்ற போது இந்த 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்குமாய் 5 இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம படிச்ச இந்த 3 வசனத்திலேயே 3 இடத்துல இருக்கு. பார்த்தீங்களா? இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22லிருந்து 40 வரைக்குமாய் பார்க்கின்ற போது 5 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம். ஸோ த லா ஆஃப் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு ஃபாலோ சூட். அதனை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக அவர் இருக்கின்ற போது அவருடைய பெற்றோர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் படி பிள்ளையை என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்குது 23ஆம் வசனத்துல, முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதை பற்றி நாம் பிறகு நாம் பார்க்கலாம். எந்த முதல் ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு சொந்தமானது என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக நியாயப்பிரமாணத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம். Even though Jesus Christ came to deliver his people from all sorts of bondage of law, but still he was made under the law and obeyed its commands. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுவிக்க ஆண்டவர் வந்தார். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நீ ஞாயிற்றுக்கிழமை போலன்னா ஆலயத்துக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்றது ஓய்வு நாளை நீ ஆசரிக்கவில்லை என்றால் கல் எறிந்து உங்களை கொல்ல வேண்டும். பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு பனிஷ்மெண்ட்டு? இப்போ அதை இன்சிஸ்ட் பண்ண ஆகுமா? நான் காலையில் வரும்போதே நான் சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் தட் வி நீட் டு டிஸ்கஸ், வி நீட் டு ரிஃப்ளெக்ட் அப்பான் தி எசன்ஸ் ஆஃப் தீஸ் திங்ஸ். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுவித்து சுயாதீனராய் மாற்றும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் அவர் நியாயப்பிரமாணத்தை குலைத்து போட வரவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு அவரும் கட்டுப்பட்டவராகவே வந்தார், அதற்கு கீழ்ப்படிந்தவராகவும் இருந்தார் என்று சொல்லி கலாத்தியர் 4:5 என பார்க்கணும். நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவராய் வந்தார். மத்தேயு 5:17 பார்க்கின்ற போது, Jesus did not come to destroy the law but to fulfill it. ஆகிய அந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற போது மத்தேயு 5:17, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் நான் அழிக்கிறதற்காக வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே நான் வந்தேன் என்றார். நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி இருக்கின்ற போது அவரே அந்த காரியங்களை எல்லாம் கை கொள்ளுகின்ற போது நாம் எம்மாத்திரம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் அவரை தொழுது கொள்ள வருகிறோம். நாமும் கூட அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே யோசேப்பு மரியாளும் அந்த காரியத்தை நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக தன் முதல் பேரான குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்க ஆலயத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நாம் கேட்ட பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு கேட்ட பழைய ஏற்பாடு எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருகங்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஸோ 12ஆம் வசனத்தில் பாருங்க, அதே 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மேலும் கர்த்தர் உனக்கு கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களும் தலையீற்றனைத்தும் கர்த்தர் ஒப்பு கொடுப்பாயாக, அவைகளுள்ள ஆண்கள் கர்த்தருடையது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா இருக்குதுல்ல, முதல் பேரான ஆண் பிள்ளை கர்த்தருக்கு. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பார்ன் எது இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவருக்கு கொடு. அதுல முக்கியமானது ஆண் பிள்ளைகள் என்று முதற் பேரான ஆண் பிள்ளை கடவுளுக்கு சொந்தம் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல ஒரு குழந்தையாக பிறந்த முதல் பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பெற்றோருக்கு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் முதல் குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குழந்தையை ஒப்பு கொடுக்க அவர்கள் கொண்டு செல்கிறார்கள். 8ஆம் நாளில அவருக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதுவும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த ஒரு நிகழ்வு தான். அதை இந்த நாளின் செய்திக்கு முற்பட்ட பகுதியில் 21ஆம் வசனத்தை பார்த்து, பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிப்பதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஸோ 8ஆம் நாளில் அந்த
செய்ய வேண்டிய அந்த ரிலீஜியஸ் ரைட்ஸ் செய்து முடித்தாயிற்று. சர்க்கம்சிஷன் வாஸ் டன் டு ஜீசஸ் கிரைஸ்ட். எட்டாவது நாளில் இந்த காரியம் நடைபெற்றது. இப்பொழுது அவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா இது இந்த மோசையினுடைய லா என்று சொல்லி அவர்கள் அன்றைக்கு ரொம்ப தீவிரமாக பின்பற்றினார், மோசாயிக் லா. ஆனால் மோசே ஒரு மனுஷன், ஒரு நல்ல தலைவர். ஆனால் அந்த தலைவரை கடவுள் ஏற்படுத்தினார். கடவுள் அவரிடத்துல அந்த கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் அந்த மக்கள் பரிசேயர், சதுசேயர், வேதப்பாரர்கள், அந்த காலத்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் மோசே, அதாவது இப்போ நான் சொல்றேன், இந்த ஆட்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் இருந்தவங்க. பழைய ஏற்பாட்டில் எபிரேயர் அந்த காலத்தில் இருந்தவர்கள். இஸ்ரவேலர்கள் பொதுவாக அவர்கள் மோசேயினுடைய மொசாயிக் லாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதை கொடுத்த கடவுளை மறந்து விட்டார்கள். அதுதான் மிக துக்கமான ஒரு காரியம். According to Mosaic law, every firstborn male is to be consecrated to the Lord. ஆகவே இந்த ஒப்பு கொடுப்பதற்காக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வருகின்ற போது அவர்கள் பலிகளையும் கொண்டு வரணும். நிறைய பேர் மாடுகளை எடுத்துன்னு வந்து பலியிடுவாங்க. சிலர் ஆடுகளை கொண்டு வந்து பலியிடுவார்கள். அதற்கு முடியாத கஷ்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் 2 புறாக்களை கொண்டு வரார்கள். 2 புறாவை வாங்க கூட கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் 2 புறா குஞ்சுகளை, அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்படியாவது அந்த பலி செலுத்த வேண்டும். இங்கே இவர்கள் என்னத்தை கொண்டு வருகிறார்கள்? யோசேப்பும் மரியாளும் என்னத்தை கொண்டு வருவார்கள்? பிள்ளையை கொண்டு வருகிறார்கள். கூடவே அவர்கள் என்னத்தை கொண்டு வருகிறார்கள்? புறா குஞ்சுகளையும் கொண்டு வருவார்கள். அப்போ அந்த அளவுக்கு பரம ஏழையா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, வானத்தையும் பூமியை முன்னையும் மென்னையும் படைத்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, உன்னையும் மென்னையும் மீட்டெடுக்க அவர் தரித்திர கோலம் எடுத்தார் என்பதற்கு இதை விட வேற என்ன சொல்ல முடியும்? அவங்க அப்பா அம்மானால அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஆனா இவரே பலியாடு, அவர் தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தார் இல்லைங்களா? இவ்வளவு பெரிய விஷயம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, according to the Mosaic law, Jesus Christ need to be consecrated on the 8th day. அது என்னைக்கு இருப்பாங்க? 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்குமா அந்த நாட்கள் செல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒப்பு கொடுத்தவர்கள் ஒரு சிலரை பற்றி சொல்லுகின்ற போது, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு பிறந்த முதல் பேர் யாரு? ஈசாக்கு. அவனை ஒப்பு கொடுத்தார்கள் கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுத்து. அவனை பலி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் சொன்ன போது அதை செய்ய அவர் துணிந்து போனார். எனக்கு கொடுத்தது எல்லாம் உமக்கு என்று சொல்லி. ஆனால் கடவுள் அவரை, அவருடைய விசுவாசத்தை மெச்சிக்கொண்டு விசுவாசிகளின் தகப்பன் என்ற ஒரு பெயரை எடுக்க முடியாத ஆபிரகாமுக்கு இதன் மூலமாக செய்தார். அடுத்ததாக சாமுவேலை பார்க்கிறோம். அன்னாள் இல்லையா, எல்கானா அவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் ஜெபித்து ஜெபித்து அவர்கள் தன்னுடைய கண்ணீரை ஊற்றி விட்டார். அப்பொழுது அவர்களுக்கு கடவுள் மனமிறங்கி ஒரு குழந்தை கொடுக்க சாமுவேலை அவர்கள் என்ன பண்றாங்க? கடவுளுடைய ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுக்கிறார். முதல் பேர் அதுதான். அதே போல புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும் போது யோவான் ஸ்நானம், அதே போல சகரியா, எலிசபெத் அவர்களும் அவர்களுக்கு வயதான ஒரு சூழ்நிலையில அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் ஜான் தி பேப்டிஸ்ட். அவரையும் கடவுளுடைய ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். ஸோ நமக்கு பிரதானமாய் படுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இன்றைக்கு நாம் செய்கிறோமா? நம்முடைய குடும்பங்களில் கூட அந்த காரியத்தை நாம் செய்ய முற்பட வேண்டும். அப்பொழுது கடவுள் அதில் அதிகமாக பிரியமாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இப்படியாக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், கொண்டு வந்துட்டார். அவரை ஒப்பு கொடுப்பதற்காக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அந்த புறாக்களை பலியிடவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கார். அவருடைய தூக்கின்னு வராங்க, தேவாலயத்துக்குள்ளாக கொண்டு வருவார். அங்கு இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னென்றால் சிமியோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம். சிமியோன் என்ற வார்த்தைக்கு ஹியரிங் HEARING ஹியரிங் கேட்கப்பட்டவன், கேட்பது. என்ன கேட்டான்றதுன்னா, என்னுடைய ரட்சகர் நான் பிறகு வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் சுவாமி, அவரை நான் பார்க்கணும், அவர் பார்த்த பிறகு நான் போறேன், நான் செத்தா பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற ஒரு அர்த்தம் சிமியோன் என்ற பேருக்கு ஹியரிங் என்ற அர்த்தம், அல்லது ஹியர்ஸ் ஆர் ஒபேஸ், கீழ்ப்படிதல் என்ற அர்த்தம். இந்த சிமியோன்
இந்த ரட்சகரை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். 113 வயதான ஒரு மனுஷன் ஆலயத்தில் அவர் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினால் அவர் என்ன சொல்லப்பட்டிருந்தார் என்றால், அவர் பாருங்க 27ஆம் வசனம் 26ஆம் வசனம், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ இவர் கேட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், நீ சாவ மாட்ட, நீ உயிரோடு இருப்பான்னு சொல்லி. ஏனென்றால் அவன் மேலே 25ஆம் வசனம், சிமியோன் எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஸோ இந்த குழந்தையை தூக்கி அவர் பிரதிஷ்டை கான்சிக்ரேட் பண்ணணும், ஆசீர்வதிக்கணும், கடவுளுக்கு என்று ஒப்புவிடணும். மேசியாவின் வரவுக்காக அவர் காத்திருந்தார். அதாவது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தார் என்று நாம் பார்க்கிற மாதிரி தான் மேசியா வர வேண்டும் என்று காத்திருந்தது தான் அதனுடைய அர்த்தம். தி கான்சோலேஷன் ஆஃப் இஸ்ரேல் மீன்ஸ் மெசியானிக் ஹோப். மேசியா வந்து எங்கள் அனைவரையும் இந்த உலகத்தையும் அவர் மீட்டெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, மெசியானிக் ஹோப். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மெசியானிக் ஹோப் அதாவது இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தது. அதாவது இஸ்ரவேலில் ஆறுதல் வருமா என்று ஜனங்கள் எல்லாரும், அதாவது யூதர்கள் ஒரு ஜபத்தை சொல்வார்கள். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷனல் ஜூயிஷ் பிரேயர். என்னவென்றால், மே ஐ see தி கான்சலேஷன் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரவேலில் ஆறுதல் வர நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் என்ன பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஜூயிஷ் ட்ரெடிஷனல் பிரேயர். அது அதைத்தான் இவரும் சொன்னார். ஆனால் இவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவராக இருந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய நீண்ட ஆயுசை கொடுத்திருக்கார். 113 வயசு. அந்த வயதான கடவுளுடைய ஊழியக்காரர், தேவ பக்தி நிறைந்தவர், நீதி உள்ளவர், நீதியை நிறைவேற்ற நீதிக்கு சொந்தக்காரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரங்களில் அவர் ஏந்தி அவரை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். So the prayer was answered for Simeon when he saw the child Jesus in the temple. அந்த குழந்தையை கொண்டு வந்த பிறகு அவர் அப்படியே கையில தூக்கிறார். பாருங்க 25ஆம் வசனம் பாருங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானமாய் போக விடுகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், அவரை கைகளிலே ஏந்தி கொள்ளுகின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றவர் சிமியோன். நான் என்னதான் நான் இது தவம் செய்தேன்னு தெரியலையே என்று சொல்லி அவர் யோசிக்கிற அளவுக்கு, அவர் சொல்லுகிற அளவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அவருக்கு கையில கிடைத்தது. நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் கூட என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த ஸ்லாக்கியம் சொல்லி ஒரு பாட்டு வரும். இன்னைக்கு போடலான்னு இருந்தது அந்த பாட்டு. அது வந்து நம்ம சகோதரர், அதாவது கொஞ்சம் முன்னாடி நம்ம இது பண்ணி தான் வேணா விட செலக்டட் தட் சாங். அது கொஞ்சம் கஷ்டம், கடவுள் சித்தமான ஒரு வருஷம். சிமியோனின் சந்தோஷம் என்ற தலைப்பில் அந்த பாட்டு இருக்கும். என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு இந்த ஸ்லாக்கியம். அதில் பாருங்க, சுவாமியை கண்டேன் மகானந்த சாலவம் கொண்டேன். ரொம்ப அருமையான ஒரு இது பாட்டு. நீங்க அதை வீட்டில் போய் பாருங்க. அது என்ன பாக்கியம் எவருக்கு உண்டு, யாருக்கு இந்த பேர்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கும். ஸோ ஐ காட் தட் ப்ரிவிலேஜ். அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் பெற அவர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்க்கின்ற போது, he was led by the spirit of God. அவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர். சும்மா எல்லாருக்கும் அந்த போல இது ஸ்லாக்கியம் கிடைச்சிடாது இல்லையா. he was led by the spirit of God. ஆவியானவரால் நடத்தப்பட்டார். he was taught by the word of God. கர்த்தருடைய வார்த்தையானவரால் போதிக்கப்பட்டார். he was obedient to the will of God. கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் அவர் இருந்தார். therefore he was privileged to see the salvation of God. ஆகவே தான் கர்த்தருடைய அந்த ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று அவர் சொல்கிறார். பாருங்க அந்த 32ஆம் வசனம், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டன. So கடவுளே, he was privileged to see the salvation of God. So ஆகியனால தான் எல்லாத்தையும் பார்த்து அவர் சொல்றாரு, இப்பொழுது என்னை சமாதானமாய் அனுப்பு என்று சொல்லுகிறார். So he went out with the peace of God. ஸோ அந்த கோர்வையா பாருங்க, எவ்வளவு அழகா அவர் தன்னை அலங்கரித்து கொண்டார் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை. ஆகவே தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 29ஆம் வசனத்தில் பார்ப்போம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன்.
இது ஒரு துதி பாடல், சிமியோனுடைய ஒரு துதி பாடல். அதைத்தான் நான் மெசேஜ் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பாடுறோம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி, அதாவது ராபோஜனத்துக்கு பிறகு. அப்படின்னா அதில் ஏதோ ஒரு சிக்னிஃபிகண்ட் இஷ்யூ இருக்குதுல்ல. there is a significance in that song. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கின்ற போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ல பார்க்கும்போது 5 பாடல்கள் உண்டு. அந்த 5 பாடல்களில் இது 5வது பாடல். 1வது பாடல் எது என்று பார்க்கும்போது எலிசபெத் அவர்கள் பாடுகிறார்கள். 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனத்தில். 2வது பாடல் மேரி, மதர் மேரி, அன்னை மரியாள் அவர்கள் 1ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனம். அது மேக்னிஃபிகேட் என்று சொல்லி, அதாவது மரியாளின் தோத்திர பாட்டு என்று சொல்லி. அடுத்தது மூன்றாவது பாடல் என்று பார்க்கின்ற போது சகரியா அவர் பாடுகிற 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து 79ஆம் வசனம். அது பெனடிக்டாமஸ் என்று சொல்லி லத்தீன் பாஷையில சொல்வார்கள். கடவுளை ஆசீர்வதிக்கின்ற, கடவுளை புகழ்ந்து பாடுகின்ற ஒரு காரியம். அடுத்து 4வது பாடல் ஏஞ்சல்ஸ், இல்ல தேவதூதர்கள் எல்லாரும் சேர்ந்து அறிவிக்கின்ற போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து 14ஆம் வசனத்தில். அதற்கு அதாவது லத்தீன் பாஷையில் பார்க்கும்போது குளோரியா இன் எக்ஸல்சிஸ் என்று சொல்லி உன்னத துதி. நம்முடைய ஆர்டர் ஆஃப் வர்ஷிப்ல கூட பாருங்க, துதி, உன்னத துதி, இப்படி பிரித்து போட்டுப்பாங்க. ஸோ அதாவது இந்த பிரியாரிட்டி அப்படி போகும். அப்படி இது உன்னத துதி, மேலான துதி. அடுத்து கடைசியாக பார்க்கின்ற போது சிமியோனுடைய பாடல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் 35ஆம் வசனத்தில் பார்க்கும்போது நன் டிமிட்டஸ் என்று சொல்லி இதற்கு லத்தீன் பாஷையில அர்த்தம். அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற போது, அதாவது டிஸ்மிஸ் மீ, நவ் டிஸ்மிஸ், நவ் யூ டிஸ்மிஸ், என்னை இப்பொழுது போக விடுறது. அப்படின்னா சிலர் என்ன ஆபோஜனம் படிச்ச உடனே எழுந்து போயிடும். அப்படி அர்த்தம் இல்லை. நான் இப்போ போறேன்னா என்ன செத்து போன கூட பரவாயில்ல சாமின்றது. இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் பார்த்துட்டேன், இனி செத்தாலும் நான் பரவாயில்ல, சமாதானத்துடன் போயிடுவேன் நான். அது தட் இஸ் தி ஆக்சுவல் மீனிங் ஆஃப் நன் டிமிட்டிஸ், லத்தீன் வார்த்தைக்கு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 36ஆம் பக்கத்தில் நம்ம பாட்டு புத்தகத்தில் அதை நம்ம பாடுவோம் இல்லையா? ஆண்டவரே இப்பொழுது உமது வார்த்தையின்படி உமது அடியனை சமாதானமாய் போக விடுகிறேன். இட் இஸ் ஆல்சோ ஏ வர்ஷிப் ஹிம், துதித்து பாடுகின்ற, நாம் ஆராதிக்கின்ற ஒரு பாடலாக அது இருக்கிறது. ஸோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளோ பேர் ஒரு பாக்கியம் இல்லை, இவ்வளோ பேர் பாக்கியத்தை பெற்றவராக அவர் இருந்தார். ஆகவே இந்த ரட்சணத்தை பார்த்த பிறகு நான் போறேன், என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்ற அந்த பாடல். ஆக அதை உணர்ந்து நாமும் பாடணும். எந்த இடத்துல போட்டுக்கிறாங்க பாருங்க. நம்முடைய முன்னோர்கள் கூட ரொம்ப அழகாக ராபோஜனம் நான் வாங்கி ஆயிடுச்சு, இதை காட்டிலும் ஒரு பெரிய மேலான பாக்கியம் உலகத்தில் இல்லை. எங்க அப்பாவுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசித்து பானப்படுகின்ற மேலான பாக்கியத்தை அவர் கொடுக்கின்ற போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொல்றாரு. நினைவு கூர்ந்த பிறகு என்னை எடுத்துக்கினா கூட பரவாயில்ல சாமின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், கடைசியா அந்த பாடலை போடுறோம், சிமியோனுடைய பாடல். ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் பாருங்க, இந்த லெட்டர்ஜி எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், ஆகவே கடவுளை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு வர வேண்டும். இன்றைக்கு வாசி கேட்ட சங்கீதம் 111 பார்க்கிறோம். அங்கே கடவுளுடைய ஆலயத்தில் வருகின்ற போது தானே அங்கே, அதாவது நம்ம எல்லாம் கேடுபாடு உள்ள இருதயம் உடையவர்கள் எல்லாருமே இல்லையா? மனுஷனுடைய இருதயமே கேடுபாடு உள்ளது, திருக்கும் இல்லையா? அது போன்ற ஒரு காரியங்கள் கரப்டட் நமக்கு இருதயம் இருக்கிறது. ஆனால் இங்கே வருகின்ற போது எல்லாரும் சேர்கின்ற போது அவருடைய வார்த்தை நம்மை செம்மைப்படுத்துகிறது. ஆகவே தான் இங்கே 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 111ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், அல்லேலூயா செம்மையானவருடைய சங்கத்திலும். இங்க வருகின்ற போது கடவுளுடைய வார்த்தை நம்மை செம்மைப்படுத்துகிறது. சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். இங்கதான் துதிக்க முடியும், இங்கதான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். நீ தனியா இருக்கும்போது கூட உன்னால செய்ய முடியாது. தனியா இருக்கும்போது செய், ரொம்ப நல்லது. ஆனால் இங்க எல்லாரோட சேர்ந்து செய்யும் திஸ் பிகம் a corporate worship. எல்லாரும் சேர்ந்து ஏகமாய்
அவருக்கு துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கின்ற போது கடவுள் அதில் பிரியப்படுகிறார். நம் மத்தியிலே அவர் இருந்து அதை ஏற்றுக்கொள்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நாம் திருச்சபையில் கூடி வருகிறோம். இட் இஸ் எ கம்யூனியன் இல்லையா, பரிசுத்தவான்களுடைய கூட்டம் என்று சொல்லி நம்மை பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அங்கே வாசம் பண்ணுகிறார். ஆகவே தான் நாம் பாவிகளாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் கடவுள் நம்மை சுத்திகரிக்க, நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது நம்மை சுத்திகரிக்கிறார். 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். மீட்பை கொடுக்கிறவர், ரட்சகர். அதை he established as a covenant. கவனன்ட் என்று பார்க்கும்போது அது பெரித் என்ற எபிரேய வார்த்தை. இந்த he established covenant ஒரு ஒப்பந்தம் என்று போடுகின்ற போது ஒரு அக்ரிமெண்ட். கவனன்ட் என்ன? ஒப்பந்தம், அக்ரிமெண்ட், உடன்படிக்கை. அவை உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் 2 பேர் இருக்கணும் இல்லையா? கடவுள், நாம், நமக்கும் கடவுளுக்கும் அந்த ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். he established covenant. So we are all covenantal people. Israelites are covenantal people. We are new Israelites. நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஆகவே அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். இட் இஸ் an eternal covenant. பெரித் ஓலாம் என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் நித்திய இட்டர்னல் covenant. நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம் கடைசியில் நித்திய வாழ்வுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்த அவருடைய வார்த்தையின் மூலமாக பேச 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 தான் நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன். அவருடைய வார்த்தை தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். மற்ற உலக பிரகாரமான காரியங்கள் கொஞ்ச நேரம் கொடுக்கலாம், ஆனால் நிரந்தரமானது அவருடைய வார்த்தை. அவரே நம்முடைய லட்சியம் என்று நாம் வாழ்கின்ற போது அதுதான் ஒரு பெரிய பாக்கியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு ரட்சிப்பின் பாடல். ஆகவே ஏனென்றால் 9ஆம் வசனத்தில் பார்த்தல, அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தன்னுடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாய் அவர் கட்டளையிட்டார். ஆகவே சிமியோன் பாடின பாடல் இது ஒரு ரட்சிப்பின் பாடல். ஏனென்றால் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். 2 காரியம். புறஜாதிகளுக்கு இது ஒரு பிரகாசிக்கிற விளக்கு. ஏன்னா அவர்களுக்கு இதை பத்தி தெரியாது, அவர்கள் இருளிலே வாழ்கின்றார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது இருளில் நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் பேர் வெளிச்சம் பிரகாசித்தது. யார் பார்க்கும்போது இந்த செபுலோன், நப்தலி, தீரு, சீதோன் போன்ற நாடுகள், அந்த இடத்துக்குள்ள தான் இந்த சுவிசேஷம். அதெல்லாம் அந்த அசிரியர்களுடைய ஆட்சி காலத்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஆப்கானிஸ்தான்ல நம்ம பார்த்த ரீசெண்டா அது போன்ற ஒரு அடிமைத்தனம். ஆனால் அவர் மேல் வெளிச்சம் பிரகாசித்து அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வந்தார். ஆக பிரஜாதிகளுக்கும் அடுத்து இஸ்ரவேலுக்கு மகிமையாகும். So he connects both Jews and Gentiles. அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்றால், he is not only God for a particular community of people, he is universal God என்பதை சிமியோனும் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? அதற்காகத்தான் இந்த பெரியவர் உயிரோடு இருந்தார். எவ்வளவு பெரியவங்க இருக்கோ ஆகும். ஆனால் பெரியவங்க சொல்ற ஆலோசனையா நம்ம கேட்க மாட்டோம். ஐயோ சும்மா அப்படின்னுடுவோம். பேசி நேர்கிறாங்க, ஏதோ சொல்லி நேர்கிறாங்க, சும்மா உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்களுக்கு நாம் உரிய கனத்தை, கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் அதெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் பார்த்து அனுபவித்து அவர்கள் வயது முதிர்ந்தல இருக்கிறாங்க. அதுக்காக யங்ஸ்டர்ஸ் என்ன பார்த்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத நினைக்கக்கூடாது. they know everything. அந்த அனுபவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் சிமியோன் மூலமாக. ஸோ இட் இஸ் a salvation hymn. அது மாத்திரமல்ல, இது ஒரு மிஷனரி பாடல். ஏனென்றால் புறஜாதிகளை சேர்க்கிறார், அவருடைய மந்தையிலே சேர்க்கிறார். இட் இஸ் a missionary hymn. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டன. For mine eyes have seen your salvation. Simeon gives a link for both Jews and Gentiles. மிக தெளிவாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது. அந்த யூதர குலத்திலிருந்து வந்தவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வேறு எங்கேயுமே ரட்சிப்பு கிடையாது. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இவரே ரட்சிப்பு,
இவரால் தான் மீட்பு என்பது கிடைக்கும் என்று மிக பட்டவர்த்தனமாக சிமியோன் சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சிமியோனை போல காத்திருந்து கடவுளுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். மூன்றாவதாக அன்னாளின் அர்ப்பணம் 36ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது அங்கே ஒரு வயதான ஒரு தாயாரை பார்க்கும். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எவ்வளவு அழகான, அப்படியே அந்த முத்துக்களால் அலங்கரிக்கிற வார்த்தைங்க இதெல்லாம். இந்த அம்மா பத்தி பார்க்கும்போது இவருடைய பெயர் ஹானா என்று சொல்லி பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் எபிரேய வார்த்தைக்கு கிரேஸ், கிருபை என்ற அர்த்தம். கிருபை பெற்ற ஒரு அம்மார்கள். கிருபை பெற்றவர்கள் எல்லாம் எல்லா சுகத்தையும் அனுபவிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, பாடுகளையும் அனுபவிப்பார்கள். ஏன்னா இவர்கள் 7 வருஷம் தான் தன்னுடைய புருஷனோடு வாழ்ந்தவர்கள், விதவை. ஆனால் அவர்கள் உயிரோடு கூட இருக்காங்க. 84 வயது முதிர்ந்த ஒரு தாயார். அங்கே நாம் பார்க்கின்ற போது சிமியோன் 113 வயது, இவர்கள் 84 வயது. இவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். நெபிஹா என்று சொல்லி, நபி என்று சொல்லுங்க, நபி என்று சொல்கின்ற போது தீர்க்கதரிசி. இவர் ப்ராஃபெட்டஸ், ஒரு பெண் தீர்க்கதரிசி. பல தீர்க்கதரிசிகளை, பெண் தீர்க்கதரிசிகளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதாவது மிரியம், தெபோரா, ஹுல்டா என்னும் அந்த ஏசாயாவுடைய மனைவி, அவர்களும் தீர்க்கதரிசி. அதே போல பிலிப்பினுடைய 4 பெண் மக்கள், அவர்களும் தீர்க்கதரிசிகள், ப்ராஃபெட்டஸ். இப்படி பலர் இருக்கிறார்கள், அதில் இவரும் ஒருவர். ஸோ இவர்கள் அண்ணாவை போல நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்கள் இரவும் பகலும் உபவாசமாக இருந்து ஆலயத்தை விட்டு நீங்காமல், அதே கதியா போச்சு. ஏன் ஆலயத்தில் இருக்கணும்னா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம். இன்னைக்கு ஒரு பண்டிகை முடிச்ச உடனே 26 மறுநாள் உடனே ஆட்கள் காணோம், எங்க போறாங்க? இந்த வருஷத்துல இந்த வாரம் மறுபடியும் கிடைக்காது. 2012 சாரி 21 இல்லையா? சங்கீதம் 84:10 பார்க்கும்போது அங்கே தாவீது சொல்லுகின்ற போது, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்றதை காட்டிலும் உம்மிடத்தில், உம்முடைய தேவாலயத்தில் 1 நாள் இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அம்மாவர்கள் கூட தேவாலயத்தை விட்டு நீங்காமல் என்ன பண்ணாங்க? உபவாசித்து, இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டார். உபவாசமும் செய்தாங்க, ஜபமும் பண்ணாங்க, ஆராதனையும் செய்தாங்க. என்ன செய்துட்டார் கடவுள் கேட்கல. நான் எவ்வளவு வருஷம் நான் ஆகவோன்னு வாழ்ந்துட்டேன்னா, வெறும் 7 வருஷம் தான். கடவுள் ஏன் என்ன அது போல தண்டிக்கணும்னு நீ கேட்கல. கேட்க முடியாது என்பது அவளுக்கு தெரியும். அவள் ஒரு தீர்க்கதரிசி. என்னை படைத்த தெய்வம் நான் எப்படி இருந்தாலும் என்னை வழிநடத்துவார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், அதுதான் விசுவாசம். நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் கர்த்தருக்கு அவர் தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார். நெருப்பில் போடப்படும் போது அவர்களை காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் ஈஸ் அவர் காட். நம்முடைய தேசத்தில் கூட ஆன்டி கன்வர்ஷன் பில், இன்னும் மத மாற்றங்களை குறித்து கடுமையான சட்டங்கள் வருகின்ற போது நாம் எங்கே இருப்போம்? தலை வெட்டப்பட்டாலும் கூட அவருக்கு தான், சிரச்சேதம் வந்தாலும் கூட அவருக்கு தான் என்று சொல்லி நாம் விசுவாசத்துடன் இருக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். 43 இடங்களிலே லூக்கா சுவிசேஷத்தில் பெண்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே கிடையாது அந்த அளவுக்கு. 43 இடத்துல 43 references to women's that we can see in the Luke's gospel. அதில் 12 விதவைகளை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கணும். 12 விதவைகள் எல்லாரும் பற்றியும் எழுதப்பட்டிருக்குது. என்ன நடந்தது அப்படி எழுதப்பட்டிருக்கு. தட் இஸ் ஹோலி பைபிள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3 பெண்களை பற்றி நாம் பார்க்கிறது. 3 விதவைகள். ஒன்று அன்னாள், இன்றைக்கு இப்பொழுது நம்ம பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த அருமை தாயார், 84 வயதான லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:36 38. அடுத்து நாயனூர்
வாலிபனுடைய தாயார், அந்த ஒரு விதவை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-15 வரை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு விதவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட போயிட்டு அவங்ககிட்ட ஒரு தொணன்னு ஏதோ சொல்லினே இருக்கிறாங்க. எனக்கு இந்த விஷயத்துல போய் நியாயம் கிடைக்கல, நான் போனேன், நான் அந்த இவங்கள்ட்ட கேட்டேன், அவன் செய்ய மாட்டான். அப்ப ஆண்டவர் அந்த எக்ஸாம்பிள் சொல்லி கடைசியில இவன் தொல்லை பண்றதுக்காகவே அவன் என்ன பண்ணான், அந்த நியாயத்தை பண்ணி விட்டான். ஸோ இந்த 3 விதவைகளை குறித்து இங்கே நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு தீர்க்கதரிசி ப்ராஃபட்டஸ் அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். and devoted herself to serving God by worshiping, fasting, praying and glorifying the name of God. அது ரொம்ப மிக முக்கியமான ஆராதனை செய்து இரவும் பகலும் அவர்கள் உபாசித்து ஜெபம் பண்ணி கடைசியில் அவர்கள் she glorified the name of the Lord. இல்லையா? அந்த 38ஆம் வசனம், she joins with Simeon in the song, she also spread the good news of redemption. மீட்பு வர காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேச. மீட்பு யாரு? மீட்புனா என்ன? ரிடம்ஷன், ரட்சிப்பு, டெலிவரன்ஸ், சால்வேஷன். அந்த பெயர் உள்ளவர் வருகிறார் என்று சொல்லி இவர்களும் காத்திருந்து போய் அவரை குறித்து இவர் தான் அந்த ரட்சிப்பு. சிமியோனோட சேர்ந்து புறஜாதிகளுக்குள் பிரகாசிக்கிற விளக்கு இவர், இஸ்ரவேலுக்கு மகிமை இவர் என்று சொல்லி புகழ்ந்த அந்த சந்தோஷத்தோட கூட இந்த அம்மா போய் புகழ ஆரம்பிக்கிறான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆகவே அண்ணாவை போல நாம் ஜெபித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பேச வேண்டும். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட நிருப வாக்கியத்தில் கொலோசியர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவரை ஸ்தோத்திரிக்க நாம் கடைப்பட்டு, என் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினார், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். நாம் அவருடைய புகழ் பாட இந்த உலகத்துல அவர் நம்மை படைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தினால எதை செய்தாலும் அதே அதிகாரம் பாருங்க. கொலோசியர் 3 எடுத்துங்கிறது 17 அந்த வசனம் பார்த்தோம். அடுத்து 24ஆம் வசனம் பாருங்க. அது மாத்திரம் அல்ல, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யும். கர்த்தருக்கென்று செய்யும். ஆலயத்தில் கூட ஒரு சின்ன ஒரு காரியம் நீங்கள் செய்தால் கூட அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சிலர் சர்ச்சை பெருப்போம், பாஸ்டருக்கு என்ன அதிக ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க அதே ஆசீர்வாதத்தை அவங்களுக்கும் கொடுப்பாராண்டு. புரிச்சுக்கல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனப்படுத்துவார். பிரீச் பண்றது இல்லை, இது கம்யூனியன் எலிமெண்ட்ஸ் கொடுக்கறது, மற்ற காரியங்களை செய்வது மாத்திரம்தான் ஊழியக்காரர் இல்லை. கடவுள் மக்கள் தொழுது கொள்ள வருவதற்கு ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு காரியத்தை செய்வர்கள் கூட அதற்கு நிகரான பலனை பெறுவார்கள். பாஸ்டருக்கு நிகரான பலனை பெறுவார்கள். புரிச்சுக்கல, சில நேரத்தில் சீக்கிரம் வந்துட்டு பெஞ்ச் முத்தனை தான் தொடங்கணும்னு இல்லை. நீங்கள் செய்கிற போது உங்களுக்கு அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். அவர் முத்தனை பாவம் நிறைய கஷ்டப்பட்டு இது பண்ணார். அவர் நினைப்பார் கடவுள் ஊழியர் செய்யறதுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு. ஏன்னா இது போல இந்த மக்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம். பக்கத்துல போய் அறிவியுங்கள், இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்கள், இந்த மீட்பை குறித்து சொல்லுங்கள். மீட்புண்டாக காத்திருக்கிற இவர்கள் எல்லாரும் சிறைப்பட்டிருக்கார்கள். நம்முடைய தேசத்து மக்கள் 97% மக்கள் சிறைப்பட்டிருக்கார்கள். சுவிசேஷம் என்பதற்கு அவர்களுக்கு போக முடியாத படிக்கு அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் போகின்ற போது அவர்கள் விடுதலை ஆவார்கள். அதற்கு சொல்ல நாம் ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். Age is not a barrier for preaching gospel or proclaiming the good news of our Lord and Savior Jesus Christ. ஆகவே இந்த அறிவார்ந்த மக்கள், அனுபவம் நிறைந்த மக்களிடத்துல கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை அவர் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்தார்கள். நாமும் கூட நியாயப்பிரமாணத்தின்படி கடவுளை அறிவிக்க அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக வாழ கடவுள் தாமே அனுக்கிரகம் செய்து நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.